சூப்பர். நான் வந்து அண்ணாமலை மேம்க்கு வந்துட்டு பர்சனல் பிஏ. ஆ. நேம் கேட்டிங்கன்னா நீங்களே லைக் பண்ணிடுவீங்க. சொல்லுங்க. லக்ஸ் லக்ஸ். ஃபேமிலியில் நடக்கிற இஷ்யூஸ், வெளியில் நடக்கிற இஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு சப்போர்ட்டா. ஹார்ட்பீட் பண்ணும்போது ஓடிடி பிளாட்ஃபார்ம் மக்கள் அந்த அளவுக்கு பார்ப்பாங்களா நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். அருணா 3rd சீசன் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரீச் ஆகும்போது ரொம்ப ஹாப்பி. 3rd சீசன் எப்போ வரும்? 3rd சீசன் மோஸ்ட்லி ஜானுக்கு அப்புறம் ஆரம்பிப்பாங்க. கன்ஃபார்ம். ஸ்டெப் கலா மாஸ்டர் அரண்மனையோட செட்ல தான் நினைக்கிறேன். ஆமா ஆமா. ஸ்டெப் ஒன்னு போடுவாங்க. யார் சார்? கை வலிக்குது கால் வலிக்குது சொல்லுவாங்க, அவங்களுக்கு மசாஜ் பண்ணி விட்டுருவாங்க, அப்படி படுத்துருவாங்க. இதுதான் நடக்கும். இந்த கிளிப்பிங்ஸ்ல பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த அளவுக்கு ஆடி காட்டுவியா நீ. என்னோட ஆசை என்னன்னா தளபதிக்கும் தலைக்கும் ஒரு கொரிய பண்ணதில்ல. தளபதிக்கு முடிஞ்சு ஆல்ரெடி வர்றாருங்க. அவர் எப்படிங்க விட்டு போவார்? அவர் போட்டு எடுக்கிற முடிவு இல்ல, தமிழ்நாடு சேர்ந்து எடுக்கிற மாதிரி. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. வணக்கம் தாப்பா மேம். அண்ணாமலை குடும்பத்துக்காக மீட் பண்ணிருக்கோம். அருணாவா வந்து பயங்கரமா கலக்கி எல்லாருமே ஒரு செலிப்ரேட் பண்ற ஒரு கேரக்டரா வந்து நீங்க இருந்தீங்க. பட் இப்போ வந்துட்டு அண்ணாமலை குடும்பத்துல வந்துட்டு நானும் ஒன் ஆஃப் த மெம்பரா ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் வந்து அண்ணாமலை மேம்க்கு வந்துட்டு பர்சனல் பிஏ. நேம் கேட்டிங்கன்னா நீங்களே லைக் பண்ணிடுவீங்க. லக்ஸ். ஐயோ சத்தம் போடுறேன். லக்ஸ் அந்த லக்ஸ் பாப்பா லஞ்ச் கொடுப்பா அந்த மாதிரி இந்த லக்ஸ் பாப்பா வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு அண்ணாமலை மேடம் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருப்பேன். லக்ஸ் வேர் ஆர் யூ கம் ஆன் லக்ஸ் அந்த மாதிரி லக்ஸ் மேம்க்கு நான் தான் லக்ஸ் மேம் வந்து அண்ணாமலை மேம்க்கு வந்துட்டு மேம் நம்ம அப்படின்னா நம்ம தான் மரியாதை கொடுக்கணும். அதேதான். நம்ம எப்பவுமே நம்மளே மரியாதை கொடுத்தா ஆள் போய் நம்மளுக்கு மரியாதை தருவாங்க. ஸோ இந்த லக்ஸ் மேம் வந்துட்டு அந்த மேம்க்கு வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸ் அப் டு டேட், ஃபேமிலியில் நடக்கிற இஷ்யூஸ், வெளியில் நடக்கிற இஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க காதில் சொல்றதுலேருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா போட்டு கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத மாதிரி நான் வந்து பார்த்துப்பேன். அந்த மாதிரி ஃபுல்லா நீங்க தான் ப்ரொடெக்ட். ஆமா, ப்ரொடெக்ட்னு சொல்ல முடியாது, ஆனா அவங்க கூட ஒரு நிரலா இருப்பேன். இந்த லக்ஸ்ங்கற கேரக்டர் நேம் கேட்டோம்னா ரகு மாஸ்டர் என்ன சொன்னாரு? ரகு வந்துட்டு கலாச்சிருப்பாரு. கண்டிப்பா கலாச்சிருப்பாங்க. அம்மா சித்தால பேர் வைக்க வேண்டியதா இருக்குற மாதிரி லக்ஸ். ஆனா அவன் வந்து நான் பண்ற கேரக்டர் எல்லா பேருமே வந்து டிஃபரெண்டா இருக்குங்க. அவன் யோசிப்பானே இந்த ஃபேஸுக்கு எப்படி அருணான்னு வச்சாங்க அப்படிலாம் கேட்பான். அப்புறம் இப்போ வந்து இந்த ஃபேஸுக்கு லக்ஸ் இதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு அப்படின்ட்டு அவங்க ஒரு கேரக்டர் நான் பண்ணிட்டு ஒரு கேரக்டருக்குமே ஃபுல் சப்போர்ட். இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங்கோ இல்லை அந்த கேரக்டர்ஸில் இருக்கிற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எது இருந்தாலுமே ரகு கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க எனக்கு. அந்த மாதிரி. ஸோ அண்ணாமலை குடும்பத்தை சொல்லிருங்க. சீரியலுக்குள்ள போறோம். அப்கோர்ஸ் குடும்பம்னு ஒரு டைட்டில் வந்துச்சுனாலே அது சீரியல்னாலே பொதுவாகவே குடும்பத்துல பார்க்கக்கூடிய ஒரு அங்கமாவே இருக்கு. இதுல உங்களோட கேரக்டர் பாசிட்டிவா இருக்குமா இல்ல நெகட்டிவா இருக்குமா? இல்ல, மோஸ்ட்லி இட்ஸ் பாசிட்டிவ் ஒன்லி. ஏன்னா நான் வந்து அண்ணாமலை மேம் கூடவே நான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அவங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியோ அதுலேருந்து ஒரு 50% எனக்கும் வந்து பாசிட்டிவ் இருக்கும். ஸோ அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட ஃபேமிலியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை விட அதிகமாக அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த அளவுக்கு பாசிட்டிவான கேரக்டர் தான். சூப்பர். இப்போ மக்களோட இப்போ ரெஸ்பான்ஸ் பத்தி சொல்லுங்க. இப்போ ஹார்ட் பீட்டிங்கிற ஒரு சீரியல் அருணாங்கிற கேரக்டர் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. எங்க போனாலும் கேட்குறாங்க, லைக் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறாங்கிறது. கரெக்ட். அது எப்படி இருக்கு? ஆக்சுவலி ஹார்ட் பீட் பண்ணும்போது ஓடிடி பிளாட்ஃபார்ம் மக்கள் அந்த அளவுக்கு பார்ப்பாங்களா நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். பட் ஆனால் மக்கள் எல்லாருமே அவ்வளோ அப்டேட்டடாக இருந்து குட்டி குழந்தை வரைக்கும் நான் அருணான்னு கூப்பிடுதுன்னு பார்த்துக்கங்களேன். அருணா 3rd சீசன் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரீச் ஆகும்போது ரொம்ப ஹாப்பி. ஸோ இதுவும் அண்ணாமலை குடும்பமும் கண்டிப்பாக ரீச் ஆகும் மக்கள் மத்தியில். இது ஃபேமிலி சப்ஜெக்ட்னால கண்டிப்பாக எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து இது சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ லக்ஸையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். 3rd சீசன் எப்போ வரும்? 3rd சீசன் மோஸ்ட்லி ஜானுக்கு அப்புறம் ஆரம்பிப்பாங்க. கன்ஃபார்ம் ஜானுக்கு அப்புறம் ஆரம்பிப்பாங்க. சூப்பர். அதுல ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா? சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். சர்ப்ரைஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா கண்டிப்பா டைரக்ஷன் டீமும் சரி நம்மளோட ப்ரொடக்ஷன் டீமும் சரி கண்டிப்பா ஒரு புதுசா சேஞ்ச் கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். சூப்பர். அபவுட் ரகு மாஸ்டர் பற்றி சொல்லுங்க. ரகு மாஸ்டரும் இப்போ பிஸியாக வந்துட்டு
கொரியோகிராஃபில அது ஒரு ஸ்டெப் இறங்கிட்டாரு. கலா மாஸ்டர் அரண்மனையோட செட்ல தான் நினைக்கிறேன் ஒரு ஆமா, ஆமா. ஸ்டெப் ஒன்னு போடுவாங்க. யார் சார் நீங்க அப்படி ஆடுறீங்க இல்ல சார்? நானே ஆக்சுவலி அந்த எனர்ஜி பார்த்தது கிடையாது. இப்ப வீட்ல வந்து எப்பவுமே வெளியில இருக்கிற சிங்கம் வந்து வீட்ல வந்து பூனையா தானே Correct. இருக்கும். அந்த மாதிரி வீட்ல வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸா இருக்காது. கை வலிக்குது கால் வலிக்குது சொல்லுவாங்க, அவங்களுக்கு மசாஜ் பண்ணி விட்டுரு அமுக்கி விடுறது அப்படின்னு படுத்துருவாங்க. இதுதான் நடக்குமே. ஆனா அவங்களோட ஒர்க்கை நான் பார்த்தது கிடையாது. அந்த கிளிப்பிங்ஸ்ல பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த அளவுக்கு ஆடி காட்டுவியா நீ, இந்த வெயில் மழை எல்லாத்துலயுமே நின்றுட்டு. ஆமா பின்ன இப்படி ஆடினாதான் வந்துட்டு ஆர்டிஸ்ட் பயங்கர எனர்ஜி ஆயிட்டு அவங்க அதே எனர்ஜியை கெயின் பண்ணிட்டு அவங்க ஆடுவாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு அவங்க 100% கொடுக்குறதுல இவங்க 200% கொடுத்தாதான் அது அங்கே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக ஆடின. அப்போ தான் பார்த்தேனே பரவாயில்ல பையன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ இப்போ மாஸ்டர் ஆனதுலேருந்து டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணாரு. அதுலேயும் அந்த சாங் வந்துட்டு எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இப்படின்ட்டு நானே விசில் அடிச்சு கை தட்டினா பாருங்க தேட்டர்ல அந்த அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க. மியூசியம் ஒரு கொட்டு, அப்புறம் கட்டா குஸ்தி 2. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பண்றாங்க. அப்கமிங்ல நிறைய பண்ணுவாங்கன்னு நம்புறேன். ஸோ என்னோட ஆசை என்னன்னா தளபதிக்கும் தலைக்கும் ஒரு கொரியோ பண்ணதில்லை, இது ஒரு பண்ணவும் முடியாது. எதனாச்சும் ஒரு இதுல பிட்ல பண்ணா ஓகே. தளபதிக்கு முடிஞ்சு ஆல்ரெடி வருவாருங்க. அவர் எப்படிங்க விட்டு போவார், வருவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. நம்பிக்கை இருக்கா? ஆமா, அது எப்பவுமே என்ன சொல்றது, அவரு விட்டு போகணும்னு நினைக்கிறேன், மக்கள் விட மாட்டாங்க. அதனால மக்களுக்காக அவர் வருவார் தான் அவர் எனக்கு மட்டும் தோணுது. எடுக்கிற முடிவு இல்ல, தமிழ்நாடே சேர்ந்து எடுக்கிற முடிவுங்கிற மாதிரி. தளபதி ஆமா ஃபேனா? கண்டிப்பா தெரியுது, அந்த தேஜஸ்ல தெரியுது. தளபதிக்கும் தலைக்கும் டை ஹார்ட் ஃபேனுங்க ரெண்டு பேருக்குமே. தலை கூட தான் நம்ம 2 படம் பண்ணியிருக்கோம், விஸ்வாசம் வேதாளம். சூப்பர். அது அந்த அளவுக்கு மக்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அது டோட்டலா கெட்டப் சேஞ்சில் இருக்கும். ஸோ அதனால தலை ஃபேனும். தலை பர்சனலாகவே அவரும் வந்துட்டு ஒரு செம்ம விசுவாசத்துல நர்ஸா தானே வருவீங்க நீங்க ஆமா. ஆரம்பத்துல? விசுவாசத்தில் நடிச்சா வருவேன். வேதாளத்துல வந்துட்டு சூரி ஒய்ஃப் கேரக்டர் பண்ணிருப்பேன். ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ அண்ணாமலை குடும்பம் சீரியல்ல உங்களோட அந்த லக்ஸ் கேரக்டரை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். கேரே நேமே வந்து பயங்கரமா நேமே கொஞ்சம் நம்ம பூஸ்ட் பண்ணதுல மனசுல பதியுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ சீரியலையும் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சினிமாக்கள்ல அடுத்தடுத்து சினிமாக்கள் நான் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன். ரெண்டுமே சைமல்டேனியஸாக மேனேஜ் பண்ணி தான் இருக்கும். அது நம்மளுக்கு சில இடத்துல பூஸ்ட் ஆகுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஒன்ஸ் பூஸ்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம பாட்டுக்கிட்டு போக வேண்டியதுதான். அந்த மாதிரி தான். சூப்பர், வாழ்த்துக்கள் உங்களோட சினிமா பயணத்துக்கும் சரி சீரியல் பயணத்துக்கும் சரி. தேங்க்யூ சூப்பர், ஜாலியா உங்களை என்டர்டெயின்மென்ட் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு. தேங்க்யூ ப்ரோ. அண்ணாமலை குடும்பத்துக்கும் அதுக்கு வெயிட் பண்றோம், எல்லாத்துக்குமே வெயிட் பண்றோம். தேங்க்யூ so much. நீங்களும் பாருங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. பை. நீ நன்றின் காதலா இது நீளும் சாபமா தாவும் காலமா ராகம் தேருமா யாழின் சோகம் நீயா நீளும் நேரமா தாவும் கூடுமா நெஞ்சின் நோகும் தேனா சின்னன் சிறகாய் உணராமல் மோதினாய் துயரா உறவாய் நீங்காமல் நீந்தினாய் சின்னன் சிறகாய் உணராமல் மோதினாய் துயரா உறவாய் நீங்காமல் நீந்தினாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.